ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் லேப்டாப்புக்கு இந்த ரேம் எப்படி அப்கிரேட் பண்ணேன்னு நான் காமிச்சிருந்தேன். அதுலேருந்து நிறையா கொஷின்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க. ரீசெண்டாக ஒரு வியூவர்ஸ் எனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. அவர் ரீசெண்டாக அவருடைய லேப்டாப்புக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காரு. அவருடைய ரேம் ப்ளூ ஸ்க்ரீன் வந்துருச்சு, சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருந்திருக்கு. இது என்ன பண்ணலான்னு இருக்காரு. என்னுடைய அசம்ஷன் படி நான் அவருக்கு சில கைடிங் பண்ணேன். அதில் அவர் அதை ரெக்டிஃபை பண்ணிட்டார். ஸோ அதை எப்படி அவர் பண்ணார் என்னங்கிறத நான் சொல்கிறேன், ஓகேங்களா. எந்த ஒரு கம்ப்யூட்டராக இருந்தாலும் அந்த கம்ப்யூட்டருடைய ரேம் பொசிஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. சில கம்ப்யூட்டரில் சில லேப்டாப்பில் கீபோர்டுக்கு கீழே இருக்கும் ரேமு, இல்லாட்டி பேக் சைடில் இருக்கும், ஏதாவது ஒரு ஸ்லாட்டில் எங்கேயாவது இருக்கும். உங்களுடைய லேப்டாப் லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணிக்கோங்க. லேப்டாப்போடைய ரேம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு முன்னாடியே பிசியில் செக் பண்ணிக்கோங்க. சிஸ்டம் டிவைஸ் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு அது என்னங்கிறத நான் சைடில் கொடுத்துருக்கேன், அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அப் டு மேக்லேயே சம்டைம்ஸ் நீங்கள் லேப்டாப் வாங்கும்போது சைட்லேயே போட்டிருப்பாங்க அப்கிரேடபிள் அப் டு இவ்வளோ ஜிபி மெமரி ரேம் சப்போர்ட் பண்ணணுன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய அப்கிரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா இந்த சேம் நீங்கள் என்ன லேப்டாப் வச்சுருக்கீங்களோ அந்த லேப்டாப் மாடலை வச்சு நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா அப்கிரேடபிள் எவ்வளோ மேக்ஸிமம் பண்ணலாங்கிறது அவங்களே சொல்லிடுவாங்க. ஆஸ் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் என்னுடைய லேப்டாப்பில் நான் 2 ஜிபிலேருந்து 4க்கு நான் அப்கிரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அது எப்படி நான் பண்ணேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட் என்னுடைய லேப்டாப் சிஸ்டத்தோடைய கெப்பாசிட்டி என்ன இப்போ கரண்ட்டாக இருக்குங்கிறத செக் பண்ணேன். செக் பண்ணதுக்கப்புறம் அதே வேல்யூ அந்த ரேமை எடுத்துகிட்டு வெளியில் எடுத்துகிட்டு அந்த ரேமோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தேன். அந்த ரேமோடைய வேல்யூ இதுதான், இது ஒரு ரேம். ஸோ நீங்கள் பார்க்குறது தான் என்னுடைய பழைய ரேம். இது டிடிஆர் டைப்பு. என்ன டைப்புங்கிறதெல்லாம் நீங்கள் முதல்ல பார்த்துக்கோங்க. அது என்ன வேல்யூவில் இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. எவ்வளோ மேக்ஸிமம் அப்கிரேட் பண்ணலாங்கிறத பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த ரேமோடைய கெப்பாசிட்டி. 2 GB 1RX16 பிசிஎல்னு போட்டிருக்கு இல்லையா, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துக்கணும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ரேம் நீங்கள் வாங்க போகிறீங்க, அப்கிரேட் பண்ண போகிறீங்க. இப்போ 2 ஜிபிலேருந்து 4 GB அப்கிரேட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணுது, ஓகே, அப் டு 4 GB பண்ணலாம் அப்படின்னா 4 GB வாங்கலாம்னா எப்படி இது வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சிம்பிளான ஒரு மெத்தட் சொல்லிடுறேன். அதிலே நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கான அந்த ப்ளூ ஸ்க்ரீன் எரரோ ரீஸ்டார்டிங் எரரோ வராது. இந்த ஸ்க்ரீனை நல்லா பார்த்துக்கோங்க. இதை நான் தனியாக வேணால் எழுதி வேறு காமிக்கிறேன். இதோடைய வேல்யூ எங்கெங்கெல்லாம் கரெக்டாக இருக்க அந்த வேல்யூ கம்பேரிஷன் பார்த்து வாங்கணுங்கிற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த டீட்டெயில்ஸ் எழுதியிருக்கேன். இது என்னுடைய பழைய ரேமோடைய டீட்டெயில்ஸ். 2 GB ரேமு, 1RX16 PCL 3L, அதோடைய வேல்யூஸ் இதெல்லாம், ஓகேங்களா. மோர் ஆர் லெஸ் இதை ஹையர் வேல்யூ பார்க்குறீங்கன்னா 2 GB இப்போ வச்சுருக்கோம். 4னா 4 வேல்யூ பார்த்துக்குங்க, எபோவ் பார்த்துக்குங்க. மற்றபடி இந்த நம்பர்ஸ்லாம் சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதில் சம்டைம்ஸ் 11,300 இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே, இல்லை 10,500 இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே, இதில் 12 இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே, இல்லை B4 இருக்குல்ல இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. நமக்கு அப் டு இது வரைக்கும் மோர் ஆர் லெஸ் இந்த வேல்யூ மட்டும் கரெக்டாக இருந்தால் மேட்ச் ஆகணும். இது எபோவாக இருக்கணும், ஹையாக இருக்கணும். மற்றபடி எல்லா இந்த இன்ஃபர்மேஷனும் மோர் ஆர் லெஸ் க்ளோஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ரேம் போட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ளூ ஸ்க்ரீன் வராமல் இல்லை ரீஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் இன்னொரு பாயிண்ட்ஸ் நம்ம ஒரு கீ பாயிண்ட்ஸ்னு கூட சொல்கிறேன். என்னுடைய பழைய ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரீடிங்ஸில் 2 GB IRX16 ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. இது அதோடைய வேல்யூ, இது அதோடைய பவரோடைய ஸ்பீடு எத்தனை ஹெர்ட்ஸ் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும். இதில் எல்லுன்னு பாருங்கள் லாஸ்ட்டில் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல் இண்டிகேட்ஸ் பார்த்து லோ பவர், அதாவது லோ வோல்டேஜில் லோ வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 1.35 எல்லுன்னு மென்ஷன் பண்ணாலே லோ வோல்டேஜ்னு தான் அர்த்தம். அது 1.35 வேல்யூ வரும். இன்கேஸ் சில லேப்டாப்ஸில் PC3ன்னு மட்டும் மென்ஷன் பண்ணாங்கன்னா அது DDR3 நார்மல்னால் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. அது 1.5 வோல்ட். இது இந்த எல்லுன்னு மென்ஷன் பண்ணாலே லோ வோல்டேஜ் ஆர் லோ பவர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா லோ பவர்னாலே 1.35 வோல்ட் கெப்பாசிட்டி இருக்கணும். சேம் இந்த வேல்யூ கரெக்டாக இருந்தால் தான் உங்களுடைய லேப்டாப் ரீஸ்டார்ட் ஆகாமல் இல்லை ப்ளூ ஸ்க்ரீன் வராமல் இருக்கும். இன்கேஸ் இதில் PC3ன்னு இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லுன்னு போட்டிங்கனாலும் ரீஸ்டார்ட் ஆகும், சப்போர்ட் பண்ணாது, ப்ளூ ஸ்க்ரீன் வரும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லுன்னு எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. லோ வோல்டேஜ் ஆர் லோ பவர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. DDR3, ஓகேங்களா. அது நான் எதுவுமே போடாட்டி அது DDR3 நார்மல் 12,800 MHz ஸ்பீடு, எபோ 12,800 ஸ்பீட் எபோ அந்த இதில் போய்கிட்டே இருக்குது அந்த ரேஞ்ச், ஓகேங்களா. இது ரெண்டு மட்டும் நீங்கள் உங்கள் மைண்டில் நீங்கள் வச்சுட்டிங்கனாலே போதும். உங்களுடைய மெமரி நீங்கள் ஈஸியாக அப்கிரேட் பண்ணிடலாம். இதுதான் என்னுடைய லாஸ்ட்டாக நான் என்னுடைய அப்கிரேட் பண்ண மெமரி. இதுலேயும் பாருங்கள், அந்த இதில் எல்லுன்னு லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இந்த எல் கரெக்டாக இருக்கும். எல் மீன்ஸ் லோ பவர் 1.35 வோல்ட் இருக்கும். எல் இல்லாமல் PC3ன்னு மட்டும் இருந்துச்சுன்னா அது DDR3
நார்மல்னு சொல்கிறத ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. 1.5 வோல்ட் அது பவர் சப்ளைனா இந்த ரேம் மெமரி 1.5 வோல்ட்லேயே இல்லை 1.35 வோல்ட்டில் இயங்குறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த பவர் கரெக்டாக வந்தால் தான் இந்த மெமரி இந்த ரேம் இயங்கும், உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். அப்படி இல்லைன்னா அது ஃபங்க்ஷன் ஆகாது, உங்களுக்கு எரர் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது உங்களுடைய சிஸ்டம் ஃபால்ட் பண்ணுச்சுன்னா, ஏதாவது எரர்ஸ் வந்துச்சுன்னா ட்ரபிள் ஷூட் அது என்ன எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.